ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 15 நாட்கள் செய்து முடிப்பார்கள். பி மட்டும் தனியே அந்த வேலையை 20 நாட்கள் செய்து முடிப்பார் எனில், ஏ மட்டும் தனியே செய்தால் எத்தனை நாட்கள் இந்த வேலையை செய்து முடிப்பார்னு கேட்கிறாங்க. அதாவது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து 15 நாள்ல ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. பி மட்டும் தனியா அந்த வேலையை 20 நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு. ஸோ அப்ப ஏ மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பார்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 60. இந்த 15 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும்? 4 டைம். அதே மாதிரி இந்த 20 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும்? 3 டைம். அதாவது இது பார்த்தோம்னா, அதாவது இந்த 4 அப்படிங்கிறது ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி இந்த 3 அப்படிங்கிறது பி மட்டும் செய்யக்கூடிய வேலை. ஸோ அப்ப இந்த 4ல இருந்து 3 மைனஸ் பண்ணா மீதி 1. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஏ செய்யக்கூடிய வேலை. அதாவது 4 வேலை டோட்டல் வேலை. அதுல பி செய்யக்கூடிய வேலை 3 வேலை. ஏவும் பி சேர்ந்து செய்யக்கூடிய வேலை 4. அதுல பி மட்டும் செய்யக்கூடிய வேலை 3. மைனஸ் பண்ணிட்டா மீதி ஒரு வேலை. அந்த 1 அப்படிங்கிறது யார் செய்யக்கூடிய வேலை? ஒரு நாளைக்கு ஏ செய்யக்கூடிய வேலை. மொத்த வேலை பார்த்தோம்னா இங்க 60 வேலை இருக்குது. அப்ப 60 வகுத்தல் 1 = 60. ஸோ அப்ப ஏ மட்டும் தனியா செஞ்சு அந்த வேலையை 60 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 6 நாட்கள் செய்து முடிப்பார்கள். ஒய் மட்டும் தனியே அந்த வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பார் எனில், எக்ஸ் மட்டும் தனியே அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.